நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களைத்தான். இவர் கடந்த 10 வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர். ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்மா. எழுத்தாளர், கவிஞர், தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரியான பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில் நவகிரக பூஜைக்கு நவதானியங்களை பயன்படுத்துவதில் உள்ள அறிவியல் பூர்வ விளக்கத்தினை நேயர்களுக்கு தெளிவுபடுத்தினீர்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒரு நேயர் கேட்டுள்ள வித்தியாசமான கேள்வி, அதாவது காதல் திருமணம் என வரும்போது பெரும்பாலும் பெற்றோர்கள் உடனே ஏற்றுக்கொள்வதில்லை. சில பெற்றோர்கள் கொஞ்ச நாள் விட்டு பிடித்து மிக தாமதமாக அந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பார்கள். அந்த காலகட்டத்தில் சில காதலர்கள் பெற்றோருக்கு தெரியாமல் போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள். சிலர் பெற்றோரின் முழு சம்மதத்துடன் தான் திருமணம் செய்து கொள்வோம் என மன உறுதியுடன் உள்ளனர். இப்படி பெற்றோருக்கு தெரியாமல் இவர்கள் திருமணம் நடக்கும் என ஜோதிட ரீதியாக கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்பெஷல் மேரேஜ், அதாவது வேறு மதத்தை சார்ந்தவர்களை திருமணம் பண்ணிக்கிறது. சீக்ரெட் மேரேஜ், அதாவது ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிட்டு வருஷக்கணக்கில் அது வெளில தெரியாமல் பார்த்துக்கிறது. எலோப் மேரேஜ், அதாவது தூரத்தில் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போய் பெற்றோர்களுக்கு தெரியாமல் வாழ்கிறது. இதை தான் இப்படி ஒரு திருமணம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதுக்கு 7ஆம் பாவகத்தில் புதன் சுக்கிரன் தொடர்பு இருந்தால் தான் அவங்களுக்கு முதல்ல காதல் திருமணமே நடக்கும். அதுக்கு அடுத்ததாக அந்த 7ஆம் பாவத்துக்கு செவ்வாய் சனியோட தொடர்பு இருந்தால் தான் அவங்க இந்த மாதிரி வேற்று மதத்தினரை திருமணம் செஞ்சுக்குவாங்க. இல்லை வேறு மாநிலம், வேறு நாடுகளுக்கு சென்று போய் திருமணம் பண்ணிக்குவாங்க. அதாவது இவர்களுடைய சமுதாயத்தை அல்லாதவர்கள்லாம் திருமணம் பண்ணுறாங்கன்னா அந்த சனியும் செவ்வாயோட தொடர்பு இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த தசை புக்தி நடக்கணும். இதை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம் இது காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிடுறோம். இதில் எல்லாருமே அம்மா அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் போய் திருமணம் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவோட ஆதரவின் பேரில் அவங்களோட சம்மதத்தோடு திருமணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது எப்படின்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தில் சந்திரனும் சூரியனும் நல்ல நிலையில் இருக்கணும். அப்போ தான் அவங்க அம்மா அப்பாவோட பேச்சை கேட்பாங்க. அம்மாவும் அப்பாவின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. அந்த சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும், சந்திரன் அப்படிங்கிறது தாயை குறிக்கும். அந்த சூரியன் ராகுவோட இணைவு பெற்றிருக்கக்கூடாது, சனியோட இணைவு பெற்றிருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பாவோட, குறிப்பாக அப்பாவோட சூரியனுங்கிறது தந்தை, அந்த அப்பாவோட பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு அப்பாவோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இருப்பார். இதே போல் தான் அப்பாவும் இருப்பார். அந்த சூரியன் நீச்ச நிலையில் இருக்கக்கூடாது. நீச்ச நிலையில் அப்படிங்கிறது தீபாவளிக்கு, அந்த தீபாவளி வர்ற ஐப்பசி மாதத்தில், அந்த தீபாவளி வர்ற ஒரு வாரம் முன்னால் பின்னால், அப்போ தான் அதுக்கு அந்த இடத்துக்கு அந்த சூரியனுக்கு ஒளி இல்லாமல் போகும். அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அப்பாவோட சம்மதம் இல்லாமல் தான் திருமணம் பண்ணுவாங்க. அதே போல் தான் அம்மாவும். சந்திரன் அப்படிங்கிறது தான் அம்மாவை குறிக்கும். அந்த சந்திரன் சனியோட இணைவு இருக்கக்கூடாது, ராகுவோட இணைவு இருக்கக்கூடாது. அந்த சந்திரன் கார்த்திகை மாத அமாவாசையில் முன்பின் ஒரு வாரமாக இருந்ததுன்னா அவங்க அம்மாவோட உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்க மாட்டாங்க. அம்மாவும் அதே போல் தான் இருப்பாங்க, குழந்தைகளோட உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்காதவர்களாக இருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் குரு சுக்கிரனோட இணைவு பார்வை இருந்ததுன்னா இந்த பலன் மாறுபடும். நாங்கள் பார்த்த உடனே இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிலையில் இருக்கிறப்போ உங்கள் பேச்சை பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, இந்த நேரத்தில் இந்த காதல் திருமணம் செய்ய போகிற சூழ்நிலை வருது, அப்போ உங்களுக்கு தெரியாமல் இது நடந்துடும் அப்படின்னு தான் சொல்லிடுவோம். மிக்க நன்றி. உங்களின் பதில் பலருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்நிகழ்ச்சியினை பல நாடுகளில் இருந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். எங்களுடன் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள்.
வாழ்க வளமுடன் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது இரா கலைச்செல்வி. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.